மலேசிய அணில்கள். ஸோ உலகம் முழுவதும் கூட வந்து அணில்கள் வரலாம் அங்கே. அந்த அணில்கள் என்ன சேட்டை பண்ணுதுன்றதை பார்க்கணும். பெரிய அணில் என்ன கதை சொல்லுதுன்றதை கேட்கணும். ஸோ இப்படி விஜய் வந்து அவருக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை தாக்கக்கூடாதுன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டாருன்னா எப்படி? ஆமாம், அது எப்படிமா கொடுக்க முடியும்? அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனம் தானம்மா, அவரே அணில்னு சொல்கிறேன் நான். தலைமை அணில் எப்படி வந்து இன்னொரு அணிலுக்கு வந்து நீங்கள் இப்படி நடந்துக்காதீங்க அப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். தலைமை அணில் அணிலே அங்கே எனக்கு அம்மான்னு இருக்காங்கன்னா என்னை வழி நடத்துறாங்கன்னா ஏதாச்சும் தப்பு பண்ணுறேன்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி அவர் வந்து இல்லையே, அது வந்து அவங்க பிறவி குணம் இல்லை. அதை கடிக்கிறதுன்றது பிறவி குணம். கொய்யாவை கடிக்கிறது, அது மாதிரி வந்து தேங்காவை கடிக்கிறது, இதெல்லாம் அணில்களுடைய வந்து வேலைகள் தானே. நீங்கள் கடந்த காலத்தில் தென்னை மரத்தை வந்து ஒருத்தர் வந்து தேங்காய் அடிச்சு சாப்பிட்டோன்னா இல்லையா? கூட்டத்துக்கு போயிருந்தவன் மேலே தென்னை மரத்து மேலே ஏறினவன் அப்படியே தேங்காய் உடச்சி அங்கேயே சாப்பிட்றான். இப்போ அணில்கள் பண்ணக்கூடிய அத்தனை வேலையும் பண்ணும்போது ஒரு துரோகம் இல்லையா? வந்து ஒரு தலைமை அணில் என்ன சொல்லும்? ஒரு தலைமை அணில் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸாக பண்ணோம், அப்படிலாம் செய்யாதீங்கன்னு. நம்ம பிறவி குணத்தை நம்ம கடமையை வந்து கரெக்டாக செய்யுங்க அப்படி தானே சொல்லும். நம்ம கடமை என்ன? எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்ணும். ஒரு மரத்து மேலே ஏறினா ஒரு கொய்யாக்காவை எப்படி சாப்பிட்ணும், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தற்காத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்ல. அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்குறாரு இது வரைக்கும்.